Hello friends, welcome to Asmitha's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்பம் எப்படி செய்யறது சாஃப்ட்டா அப்படினு பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நான் வந்து இந்த சுட்டில 2 சுட்டி பச்சரிசி எடுத்துர்க்கேன், 1/4 சுட்டி இட்லி அரிசி எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? சோ அதே மாதிரி 1/4 சுட்டி உளுந்து பருப்பு எடுத்துர்க்கேன். ஓகேங்களா? சோ ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்ளோ அளவுக்கு நான் வந்து வெந்தயம் ஊற வைக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் எப்பவும் போல 4 hours ஊற வச்சிட்டு ஒண்ணாவே நீங்க அடிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிக்ஸிலேயே அடிச்சு எடுத்துக்கலாம். நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க 4 hours நான் வந்து ஊற வச்சிட்டேன். ஓகேங்களா? பாருங்க நல்லா வந்து வெந்தயம் ஊறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க எல்லா ஒட்டுக்காவே போட்டு அரைச்சிருக்கேன். நான் வந்து பொட்டு எடுக்க மாட்டேன், ஏன்னா பொட்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ 2-3 தடவை களைஞ்சி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்காக வரிச்சு கொட்டுறேன். ஓகேங்களா? நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம். இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த டைல்யூட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா தேங்காய் பால் ஊற்ற வேண்டி வரும். அதனால் வந்து அந்த டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா? அரைச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து நைஸாக மிக்ஸிலேயே அடித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு அடித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 8 hours வந்து நல்லா ஊறணும். ஓகேங்களா? ஸோ நல்லா வந்து உங்களுக்கு புளிச்சு வரட்டும். ஓகேங்களா? 4 hours ஊற வச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ 8 hours நல்லா புளிக்கட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ 8 hours கழிச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு வீடியோ காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நேற்று மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நான் வந்து ஒரு 12 hours மேலேயே விட்டுட்டேன். நேற்று ஈவினிங் அரைச்சி வச்சது நான் இன்னைக்கு காலையில் தான் எடுக்கிறேன். ஸோ 12 hours மேலேயே ஆயிடுச்சு. பாருங்கள், ஸோ காவாசி இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் முக்கால்வாசி அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வந்து ஓகேங்களா மாவு நல்லா புளிச்சு வரணும். ஓகேங்களா? ஸோ இது கூட நம்ம வந்து யூஸ்வலாக வந்து தேங்காய் போட்டு ஆட்டியிருப்போம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகேங்க உங்களுக்கு இப்போ வந்து எவ்வளோ கெட்டி ஆட்டியிருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு கூட நல்லா கெட்டியான தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஆப்பத்துக்கு கொஞ்சம் டைல்யூட் அதிகமாக வேணும் இல்லைங்களா, ஸோ அந்த பதத்துக்கு பார்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எப்படியா மாவு ஊற்றுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம ஆப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தண்ணி மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி வேண்டாம், எடுத்து விடும்போது வரணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 10 minutes தேங்காய் பால் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 10 minutes தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஓகேங்களா 10 minutes கழித்து நான் வந்து பாருங்கள் கடாயில் ஒரு குழியான வடை சட்டி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதில் மாவை ஊற்றுறேன். மாவை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கலக்கிக்கோங்க. ஸோ ரவுண்டாக ஒரு சுற்றினாலே நல்லா கலங்கி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு ஓகேங்களா திருப்ப வேண்டாம், அப்படியே எடுத்துக்கிட்டால் போதும், ரெடி ஆயிரும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி முட்டை குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஓகேங்களா இதுக்கு என்ன சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், வெங்காய சட்னி வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்படியே தொடங்கும்போதே பஞ்சு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரேஷன் அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.